Hello everyone. In the video, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to share the report, okay, how to schedule the report and how to export the report in Salesforce. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்காதவங்க பாருங்க, அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் Salesforceோட அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அதனோட ரிலேட்டட் வீடியோஸ் வேணா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ டாபிக்ல போயிடலாம். how to share the report. ஸோ how to share the reportனு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட் ஃபோல்டருக்கு வந்துருங்க. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு டைரெக்டாக ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து உங்களால் ஷேர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை தான் உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபோல்டர் வச்சுக்கிறேன், ஆல் ஃபோல்டர்னு வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் 2 ஃபோல்டர் இருக்கு, ஆல் ஃபோல்டரில் 2 ஃபோல்டர் இருக்கு. இதனுடைய மை பர்சனல் ரிப்போர்ட் வந்து நான் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இங்கே லெஃப்ட் கிளிக் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ஷேர் கொடுத்த உடனே இது உங்களுக்கு கேட்கும் எந்த யூசருக்கு போகும்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா, இந்த யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணீங்கன்னா அந்த யூசர் நேம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் யூசரை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு ஹூ கேன் ஆக்சஸ் நேம் வந்து இந்த யூசர் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹூ கேன் ஆக்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இதுதான் இந்த ஏரியா தான் மெயின் ஏரியா. ஓகேங்களா, இதுல வந்துட்டு 3 ஆப்ஷன் இருக்கும், எடிட், மேனேஜ், வியூ. நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட் ஆக்சஸ் வேணாலும் எடிட் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு ஓகேங்களா, யார் யாருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, யூசர்ஸ்ல யூசரா, ரோலா, சப்பார்டினேஷனா, பப்ளிக் குரூப்ஸான்னு சொல்லி சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். ஸோ எந்த யூசருக்கு போகணுமோ அந்த யூசர்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன ஆக்சஸ்ன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் ஷேர் கொடுத்தாலும் ஓகே, இங்க டன் கொடுத்தாலும் ஓகே. ஷேர் ஆடட். ஸோ இங்க பாத்தீங்க ஷேர் கொடுத்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த யூசர்ஸ் எல்லாம் கீழே வந்து உங்களுக்கு இங்க ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நீங்க டன் கொடுத்துருங்க. இப்போ டன் கொடுத்த உடனே என்ன ஆயிருக்குன்னா, நம்ம யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுத்தோமோ அவங்க வந்துட்டு இந்த ஃபோல்டரை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்கள வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, நான் இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. இங்க எந்த ஃபோல்டர் கிரியேட் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இது நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டா யார் யாருக்கெல்லாம் ஷேர்னு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்திருக்கும். அப்படி நீங்க புதுசா யாருக்கா ஷேர் பண்ணாலும் இந்த இடத்துல அவங்க நேம் சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்குறீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டு ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தனே அவங்க லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ்லாம் இந்த இடத்துல இங்க வரும். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எடிட் ஸோ யூசர் இருக்கு. இந்த இடத்துல கிளிக் பண்ணா எடிட், வியூ, மேனேஜ், உங்களுக்கு எந்த ஆக்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த யூசருக்கு வந்து எனக்கு ஆக்சஸ் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஸ்டாப் ஷேரிங் ஒரு ஆப்ஷன் வரும். இது நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ டன் கொடுத்துட்டீங்கன்னா எந்தெந்த யூசருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசரால மட்டும் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ஹவு டு ஷேர் த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்டா ஒரு ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ண முடியாது. அந்த ஒரு ஃபோல்டர்ல ரிப்போர்ட்டை நம்ம சேவ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு ஷெட்யூல் த ரிப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா ஹவு டு ஷெட்யூல் த ரிப்போர்ட்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இல்லைன்னா புதுசா நீங்க ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணீங்க, நியூ ரிப்போர்ட் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் அக்கௌண்ட்டே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அக்கௌண்ட் இந்த மாதிரி எனக்கு வந்து ரெக்கார்டு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நான் இப்போதைக்கு ஆல் டைம் கொடுக்குறேன். கொடுத்த உடனே சம் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுல நீங்க கிராஸ் ஃபில்டர் வேணாலும் பண்ணிக்கலாம், பக்கெட் ஃபில்டர் வேணாலும் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம், என்ன ஃபில்டர் ரிப்போர்ட் டைப் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்க சேவ் அண்ட் ரன் கொடுங்க. ஸோ சேவ் அண்ட் ரன் கொடுக்கும்போது நியூ ரிப்போர்ட்னு சொல்லி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா, இந்த ஃபோல்டர் எங்க சேவ் ஆகுதுன்னா பிரைவேட் ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சேவ் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வந்து ஷெட்யூல் பண்ணோம். ஸோ ஷெட்யூல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டைமிங்ல டேவோ, மந்த்லியோ, வீக்லியோ, ஓகேங்களா, பர்டிகுலர் டைமுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணணும் இல்ல மெயிலா சென்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம அபெக்ஸ் கிளாஸ் இல்லாமயே டைரக்டா நம்ம ரிப்போர்ட் மூலியமாவே இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்.
அதுக்கு சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க கொடுத்துங்க. இது நீங்க கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு. டெய்லி இந்த ரிப்போர்ட் டெய்லியா, வீக்லியா, மந்த்லியான்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நான் டெய்லி கொடுத்துருக்கேன். டெய்லி என்ன டைமிங், ஓகே, ஸோ டெய்லி எந்த டைமுக்கு போகணும்னு சொல்லி கேட்குது, அந்த டைம் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அட்டாச் ஃபைல், ஸோ அட்டாச் ஃபைல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக போகும். உங்களுக்கு ஃபார்மேட்டட் ஃபைலா இல்லை டீட்டெயில் ஃபைலான்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் கொடுங்க. ஸோ ஃபார்மேட்டட்னா இந்த எல்லாமே போகும். ஸோ டீட்டெயில்னா நீங்கள் ரிப்போர்ட்டை வந்துட்டு டேப்லர் சாரி சம்மரிலாம் மெட்ரிக்ஸ் போகும்போது அப்போ டீட்டெயில் ரெக்கார்டு மட்டும் போகணுமான்னு சொல்லி கேட்குது. நான் இப்போதைக்கு ஃபார்மேட்டட் ரிப்போர்ட்டே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டட் ரிப்போர்ட் வந்து ஒரு எக்ஸல்எஸ் ஃபைலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே இடத்துல அட்டாச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எந்த யூசர்ல ரன் ஆகும்னு கேக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் எப்பயுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலர் யூசரா பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ அந்த நீங்க ரன் பண்ணும்போது அந்த யூசருக்கு ஆக்சஸ் இல்லைன்னா அது உங்களுக்கு அது வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த ரிப்போர்ட் ரன் ஆகுற மாதிரி இருக்கிற யூசரா இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். ஸோ மீன் கொடுத்தீங்கன்னா என்னோட யூசரா ரன் ஆகும். அப்படின்னு நீங்க அனதர் யூசர் நீங்க இடத்துல என்ன பண்ணணும்னா இது நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு யூசரா வந்துட்டு நீங்க இடத்துல நீங்க கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ராம்குமார் யூசராக வந்துட்டு இந்த ரிப்போர்ட் நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து இந்த யூசராக தான் ரன் ஆகும். இந்த யூசருக்கு இந்த ரிப்போர்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் ப்ரொஃபைலில் போயிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு என்னோட யூசரை ரன் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோட யூசருக்கு ஆக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டு கண்டிஷன் பேஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்குது. ஸோ ஓகே, கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வந்து இந்த கிரேட்டர் தேன், ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி கேட்குது. கிரேட்டர் தேன் 50 ரெக்கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போதான் இந்த கண்டிஷன் மீட் ஆனாதான் இந்த ரிப்போர்ட் வந்து அவங்க பர்டிகுலர் யூசருக்கு வந்துட்டு மெயில் சென்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கண்டிஷன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரியே நீங்க வேற ஏதாவது கண்டிஷன் வேணாலும் இந்த ஆட் கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்க அந்த கண்டிஷன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிருங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டுனா என்ன ஆயிடுச்சுன்னா நான் எந்த யூசரா வந்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணனோ, ஓகேங்களா, அந்த யூசருக்கு மெயில் போகும். நல்லா நான் வச்சுங்க, இந்த யூசருக்கு மெயில் போகும். இந்த ரிப்போர்ட் வந்து இமெயில் அட்டாச் ஆகிட்டு இந்த யூசருக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கும். இந்த பாருங்க சப்ஸ்கிரைப்னு வந்திருக்குங்களா? ஸோ இப்போ சப்ஸ்கிரைப்னு வந்திருக்கிறதுனால அப்படின்னா என்ன, இந்த ரிப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு, டெய்லி மெயில் சென்ட் ஆகும்னு சொல்லி டெய்லியோ அவங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இது வந்து சென்ட் ஆகும். இப்போ நீங்க எடிட் கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ சேவ் அண்ட் ரன்ல போயிட்டு கீழே சப்ஸ்கிரைப் இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிருன்னா இந்த ரிப்போர்ட் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து திரும்ப வந்துட்டு உங்களுக்கு இதாகாது. ஓகே, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுன்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரிப்போர்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ரிப்போர்ட் வந்து டெய்லி வந்துட்டு பர்டிகுலர் யூசருக்கு வந்து சென்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்போ அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு 3 ஆப்ஷன் இருக்கு, டெய்லி, மந்த்லி, வீக்லி. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அந்த டைமிங் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி காமனாக தெரியுது தான். எந்த ரிப்போர்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் 2 இருக்கு, ஃபார்மேட் அண்ட் டீட்டெயில் இருக்கு. ஸோ ஃபார்மேட்னா அந்த ரிப்போர்ட் இருக்கிறது அப்படியே ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? டீட்டெயில்னா நீங்க சம்மரி ரிப்போர்ட் இல்லை மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட் போகும்போது கீழே டீட்டெயில் சம்மரி டீட்டெயில் வரும். ஸோ அதில் டீட்டெயில் ரிப்போர்ட் மட்டும் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில் ரிப்போர்ட்டுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட்டட் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த 3 டாப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மற்ற டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேஜ் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா முக்கியமாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ Salesforce ட்ரைனிங் ஏதாவது வேணா இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.